நாய் வேட்டைக்கு போகும்போது 4 நாயோட போகலாம், புலி வேட்டைக்கு போகும்போது தனியா தான் போகணும். அதுதான் புலிக்கு பெருமை. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். நான் திருப்பதி போக வேண்டும் நினைக்கிறேன். அடுத்தவங்க அல்லவனா திருப்பத்தூர்ல விட்டு போயிருவான். 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தன் தத்துவத்தில் வலிமை இல்லை என்பதை உணர்ந்தவன், தன் கொள்கை செத்து போனது என்ற ஒரு தன்னிடத்தில் நேர்மையற்று போனவன் தான் கூட்டம் சேர்ப்பார். நீ வா நீ வா நீ வா. கோழைதான் சண்டைக்கு போகும்போது ஆள் கூட்டிட்டு போவான். வீரன் எத்தனை பேர் வேணாலும் வாடா, தனிச்சு தான் நிற்பான். எங்கள் கோட்பாடு எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். நான் திருப்பதி போக வேண்டும் நினைக்கிறேன். அடுத்தவங்க அல்லவனா திருப்பத்தூர்ல விட்டு போயிருவான். அதனால என் பயணம் என் கால்களை நம்பித்தான். ஏன்? என் சுவாச காற்று நான் சுவாதிப்பது, என் உணவை நானே எடுத்து உண்பது. அப்படி எங்கள் உரிமையை நாங்களே போராடி பெறுவது. நாய் வேட்டைக்கு போகும்போது 4 நாயோட போகலாம், புலி வேட்டைக்கு போகும்போது தனியா தான் போகணும். அதுதான் புலிக்கு பெருமை. தன் தத்துவத்தை நம்பாதவர்கள் தலைவர்களை, கட்சிகளை நம்புவார்கள். நாங்கள் பெருமை மிக்க தமிழர்கள் என்கிற இனத்தை நம்புறோம். நாங்கள் தலைவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்புறோம். அதை புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை கவனியுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. எது சரியா இருக்குமோ, யாரு கையில் நாடு இருந்தால், இந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் பாதுகாப்பாக நல்வாழ்வு வாழ முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு யாரால் தர முடியும்? இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு கிடைக்கிற, முதலமைச்சருக்கு, முதல் குடிமகன் பிரதம அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் கடைகோடி மகனுக்கு எவனால் தர முடியும்? அதை கவனியுங்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. விடுங்க. நாங்க முடிவு பண்ணிருப்போம்ல, இந்த ஆட்சியை சகித்துக் கொண்டு விட்டார்கள் எம் மக்கள். சகித்து சகித்து அடிமையாக வாழ்வது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் எம் மக்கள். ஏன்னா மாற்றம் என்பது மகத்தானது. ஆனால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. அந்த காலத்தை கொடுக்க என் மக்களுக்கு பொறுமை இல்லைங்கிறான். நாங்கள் கொடுக்கலையா? அவங்க பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் வெற்றியை தொடாமல் பாருங்க, தோற்று போன 5வது முறை தனிச்சு நிக்கிறான் உங்க மகன். 4 முறை தோற்றுக்கேன். தோற்ற மகன் போல தெரிகிறதா? தோற்று போன பிள்ளைகள் போல என் வேட்பாளர் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெரிகிறார்களா? அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு போராட வந்த முன்கள போராளிகள்.